வணக்கம். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் தமிழ்நாடு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டில் பண்ணுற அதே டேஸ்ட் வரும். ஸோ இதுதான் தேவையான பொருள். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி. நான் இன்றைக்கி சாம்பார் பண்ணுறதுக்கு எடுத்துருக்க காய்கறி பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், முருங்கைக்காய். ஸோ நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வறுக்கிறதுக்கு வறுமிளகா, கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் பூண்டு, கடைசியாக போடுறது கொத்தமல்லி இலை. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு புளி எடுத்துருக்கேன், அதை நான் கரைச்சி வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு. ஒரு அரை கப்பில் 3/4 கப் தோரம்பருப்பை எடுத்து நான் ஊற வச்சு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. சட்டி நல்லா காஞ்ச உடனே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய், சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வசங்கட்டும். லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனே தக்காளி, ஓரளவுக்கு நல்லா வசங்கும். லைட்டாக காயம் போட்டுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகா. இப்போது காய்கறியெல்லாம் போட்டுடலாம். லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போது காய்கறி வேகிற அளவுக்கு உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு. அப்புறம் சாம்பார் பொடி. ஸோ இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான். 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்ட உடனே தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி பச்சை வாடை வரும். கரெக்டாக ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு தண்ணி விட்டுறணும். ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் காய்கறி நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ளேமை குறைச்சிருங்க. நம்ம மசிச்சு வச்ச தோரம்பருப்பு போட்டுடலாம். தோரம்பருப்பு போட்ட உடனே கொஞ்சம் திக்காயிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த சாம்பார் ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா சில பேர் தண்ணியாக வைப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. லஞ்சுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு திக்காயிக்கலாம். இப்போ திரும்பி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நான் இன்னொரு ஸ்பூன் போடுறேன். ஸோ
ஸோ உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புளி முன்னாடியே சேர்த்துறாதீங்க. அது முன்னாடியே சேர்த்து கொதிக்கும் போது சில சமயம் ஒரு பச்சை வாடை இல்லைன்னா ஒரு புளிப்புத்தன்மை, கசப்புத்தன்மை வந்துடும். அதனால தான் சரி புளியை கடைசியில் சேர்க்குறது. திரும்பி மூடி வச்சுருங்க. ஒரு 3-4 நிமிஷம். ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சு. ஸோ சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ வந்து புளி சேர்த்துடலாம். செகண்ட் டைம் யூஸ் பண்ணாதீங்க புளி. ஸோ இது போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ அகெயின் ஒரு 3 minutes மீடியம் ஃப்ளேம். மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி, முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. இறக்கிட வேண்டியதான். கொத்தமல்லி இலையை கடைசியில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது என் அம்மா பண்ணுற ஸ்டைலு. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.